Hi friends, I am Thamar Selvan. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அப்படின்றது பேங்க் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது கிளர்க்காக இருக்கட்டும் இல்லை பிஓவாக இருக்கட்டும். கிளர்க்கில் 10 to 15 மார்க்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிஓவில் ஒரு 5 மார்க்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ வேதிக் மேக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அட் த சேம் டைம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அந்த டவுட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நான் இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வரும்பொழுது உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்தந்த சம்மில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, சிம்பிளிஃபிகேஷனோட பேஸ் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்மாஸ் ரூல். சரி, போர்ட்மாஸ் ரூல்னால் என்ன சார்? BODMAS ஓகேங்களா? போர்ட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்மாஸ் ரூலை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, B இஸ் நத்திங் பட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், கேர்லி ப்ராக்கெட், இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த 3 ப்ராக்கெட்டுக்குமே ப்ரையாரிட்டி இருக்குது. சரிங்களா? எந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எதை செகண்டாக சால்வ் பண்ணணும், எதை தேர்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராக்கெட்ஸில் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு தான் தரணும். சரிங்களா? செகண்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு, தேர்ட் ப்ரையாரிட்டி இந்த ப்ராக்கெட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் O இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப், தட் மீன்ஸ் 20% ஆஃப் 100 அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போது ப்ராக்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மாக இருந்தாலும் சரி நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். சரிங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த போர்ட்மாஸ் ரூல், இந்த போர்ட்மாஸில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்ளை ஆகிற மாதிரி ஒரு சம்ஸை நான் இப்போது சொல்லிடுறேன். ஓகே, போர்ட்மாஸை பேஸ் பண்ணி இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சம். சரி, இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்மாஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். சரி, இந்த சம்மில் எடுத்தோடனே நான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா இல்லை சப்ராக்ஷன் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த போர்ட்மாஸ் அப்படின்ற அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு. சரிங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே ஏதாச்சும் ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. இதில் பார்த்தோம்னா ப்ராக்கெட் இல்லை. சரிங்களா? ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது ஆஃப் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், டிவிஷனும் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னா மல்டிப்ளிகேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 5 + 6 அப்பா ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை பண்ணிடுவாங்க. அதை பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும், ஆனால் தப்பான ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. தேர்ஃபோர் 10 + 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 - 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் முடித்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்படியே நான் இந்த ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் திரும்பவும் போர்ட்மாஸ் தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணோம். திரும்பவும் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ராக்கெட்டில் க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தான் சால்வ் பண்ணணும். 15 × 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60. ஸோ இதை நான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 60 - 6 420 ஆஃப் 50% + 10 இப்படி வந்துருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் திரும்பவும் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டிவிஷன் இருக்குது. அப்போது இந்த டிவிஷனை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரிங்களா? 420 / 6 இஸ் நத்திங் பட் என்னது 7. தட் மீன்ஸ் 42 / 6 7 70. 70 - 60 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. therefore of 50% + 10. இப்போ ஃபைனலாக இங்கே 10 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே 50% ஆஃப்னு இருக்குது. ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆஃப். அப்போ 50% ஆஃப் 10 இஸ் நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. 10ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். தேர்ஃபோர் 10 + 5 is nothing but answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ
ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இல்லையா ஆன்சர் மாறும். வேணா இங்கேயே பார்த்துருவோமா, இந்த இடத்துல நான் 2 into 5க்கு பதிலாக சரிங்களா 5 + 6 என்னது 11, 11 - 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 10 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு 60. ஓகேங்களா. ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் வரும். இல்லையா ராங்கான ஆன்சர் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சம்மை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. கேர்ஃபுல்லாக அந்த சம்மை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மாக இருந்தாலும் சரி ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம் கரெக்ட் வேல. ஓகேவா. சரி நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ். சிம்பிளிஃபிகேஷனில் இந்த போர்ட் மாஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுதோ அடுத்தது பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் ப்ளே பண்ணும் சரிங்களா. இந்த பர்சன்டேஜாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேதிக் மேக்ஸில் வந்துட்டு ஸோ என்னன்னு சொல்கிறது ஸ்கொயர்ஸ், கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டு என்னென்னலாம் நம்ம ஷார்ட்கட்ஸ் பார்த்தோமோ எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும். சரி சிம்பிளிஃபிகேஷனில் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய டைப்ஸ் வந்துட்டு எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இந்த ஸ்கொயரு, ரூட்டு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இதெல்லாம் தான் சரிங்களா. சரி அப்போ அந்த பர்சன்டேஜை நமக்கு ஈஸியாக எடுக்க தெரியணும். ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு பர்சன்டேஜ் ஈஸியாக எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம் சரிங்களா. சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் 100 இப்படி ஒரு வேல்யூ நான் இதில் இந்த 100ல் 20% எவ்வளோ அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறேன் சரிங்களா. சரி இப்போது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சால்வ் பண்ணுவாங்க, எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20% 20/100 into 100 போட்டு 2 0 2 0 சால்வ் பண்ணி 20ன்னு போடுவாங்க சரிங்களா. இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். என்னன்னா டைம் எடுத்துரும் சரியா. அப்போது எப்படி கம்மி டைமில் சால்வ் பண்ணுறது, இதை எப்படி நம்ம பார்த்தோன்னே மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இதில் 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சுருங்க சரிங்களா. இப்போ எவ்வளோ வந்துருக்கு 100. சரி இந்த 100 வருதான்றதை செக் பண்ணிடுவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் 1000ல் 10%, 10% is nothing but 10/100, 2 0 2 0, 10 into 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போது இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணோம்னா ஒரு 6 to 10 seconds ஆகுது அப்படின்னா இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 seconds நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இப்படி ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம அந்த டைமிங்கை ரெடியூஸ் பண்ணோம்னாலே ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த சம்மில் வந்துட்டு கம்மி டைம் தான் எடுத்திருப்போம். ஒரு நார்மலாக பேப்பர் பென் யூஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா ஒரு 40 secondsல சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி மைண்டில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 secondsல நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரி ஓகே. சரி ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஃப்ராக்ஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 24% ஆஃப் 2500 இப்படி ஒரு வேல்யூ தராங்க. சரி இதை நம்ம நார்மலாக வந்துட்டு பாயிண்ட் மெத்தட்லையும் போடலாம் சரிங்களா. இதில் 10% எவ்வளோ 250, அப்போ 20% எவ்வளோ 500. தட் மீன்ஸ் 10ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 20 வரும்னு பாருங்கள் 2. அப்போது 10%ஓட வேல்யூ என்ன இங்கே 250. 250 into 2 பண்ணிங்கன்னா 500. ஓகே எனக்கு இங்கே 24% தேவை. அதில் நான் இப்போ 20% நான் எடுத்துட்டேன். இன்னும் எனக்கு 4% தேவை. அப்போ 1%ஓட வேல்யூ என்ன சார், இன்னும் கண்ணை மூடிட்டு திரும்ப இன்னும் ஒரு டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சுருங்க 25. அப்போ 1% என்னது 25. அப்போ 4% என்னது 100. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது 500. 500 + 100 எவ்வளோ 600. அப்படி இல்லையா இதுக்கு ரெலவெண்ட்டான ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதிடுங்க. அது என்ன சார் ஃப்ராக்ஷன் வேல்யூ 24%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் நத்திங் பட் 24/100. இந்த ரெண்டுமே காமனாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. எந்த டேபிள்னா 4 டேபிள். 4 டேபிளில் பண்ணால் 6/25. அப்போது 24% இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 6/25ன்னு சொல்லலாம் சரிங்களா. 6/25 ஆஃப்னாலே இன்ட்டு தான், இன்ட்டு 2500. அப்போ 25 எத்தனை டைம்ஸ்னா 100 டைம்ஸ். 100 into 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. இப்படியும் நம்ம சால்வ் பண்ணிட்டு போகலாம். சரி ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா, ஒரு நம்பர் சொல்கிறேன் மைண்ட்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா நான் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஒரு 18% ஆஃப் 200 ஓகேங்களா. 18% ஆஃப் 200. 18%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18/100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகும் 9/50. கீழே 50 இருக்குது இன்ட்டு 200.
100ல எத்தனை 50 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அப்போ 200ல எத்தனை இருக்கும் 4 இருக்கும். அப்போ இங்கே 9 divided by 50 into 200 இருந்துச்சு. அப்போ அங்கே 4 இருக்கு, இங்கே 9 இருக்கு. 9 4s are எவ்வளோ 36. therefore answer என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36. therefore 18% of 200 is nothing but என்னது 36. வேணா அப்படியே கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? 200ல 10% எவ்வளோ 20. ஓகேங்களா? 1% எவ்வளோ 2. 8% எவ்வளோ 16. therefore ஆல்ரெடி ஒரு 20 ஒரு 16 டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், பேப்பர் பென் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பேப்பர் பென் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிடும். சரியா? கம்மி டைமில் நம்மளால் ஆன்சரை கொண்டு வர முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. இது பர்சன்டேஜ். நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எடுக்க தெரிஞ்சால் போதும். சரிங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அந்த டாப்பிக்கில் இன்னும் இன்டெப்த்தாக பர்சன்டேஜில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸை பேஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் சம் வரும்ன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, நவ் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதை பேஸ் பண்ணி ஒரு சம பார்த்துடலாம். சரியா? லாஸ்ட் செஷனில் வந்துட்டு நஜ்மா மேம் வந்துட்டு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்லாம் எடுக்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை மைண்டில் கால்குலேட் பண்ணுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா ஃபைனலாக நான் ஒர்க் அவுட் பண்ணியும் காமிச்சிடுறேன். சரி, ஓகே. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 6859. ஓகே, அப்போது இந்த 6859க்கு நமக்கு ஃபஸ்ட்டு கியூப் ரூட் எடுக்க தெரியணும். சரியா? கியூபை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் மட்டும் நமக்கு மைண்டில் இருந்தால் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ல் முடிஞ்சிருந்தா 8 வரும், 8ல் முடிஞ்சால் 2 வரும், 3ல் முடிஞ்சிருந்தா 7 வரும், 7ல் முடிஞ்சிருந்தா 3 வரும். சரிங்களா? ரிமைனிங் எல்லாமே சேம் நம்பர் தான் வரும். 6ல் முடிஞ்சிருந்தா 6 தான் வரும், 1ல் முடிஞ்சிருந்தா 1 தான் வரும், 3ல் முடிஞ்சிருந்தா 7. இந்த மாதிரி இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2னா 8, 3னா 7. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிளாக கியூப் ரூட்டை முடிச்சிடலாம். அப்போது லாஸ்ட் டிஜிட் இங்கே என்ன இருக்குது 9. 9ல் முடிஞ்சிருந்தா அப்போ என்ன தான் வரும் 9 தான் வரும். சரியா? கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் லாஸ்ட் டிஜிட்டை கால்குலேட் பண்ணோன்னே லாஸ்ட் 3 டிஜிட்டை ஒமிட் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன இருக்குது 6. 6ஓட நியரஸ்ட் கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா 2 கியூப் என்னவாயிரும் 2 கியூப் 8ன்னு போயிடும். ஆனால் இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குது 6 தான் இருக்குது. அப்போது 19. அப்போது இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 19%. therefore 19% of 7000. ஓகேவா? அப்போது 7000ல் 19% என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, 7000ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 700. ஓகேவா? இன்னும் 9%. இப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். அப்படி தானே? சரி, அப்போ இதோட கம்மி டைமில் எப்படி சால்வ் பண்ணுறது? சிம்பிளாக இங்கே 19% இருக்குது. அப்போ 20% கண்டுபிடிச்சி 1% மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துருமா? ஸோ இதில் 20% எவ்வளோன்னு பார்க்குறேன். 10% 700. அப்போ 20% என்ன வந்திருக்கும் 1400. சரிங்களா? இப்போ 1400 எடுத்தாச்சு. அந்த 1400ன்றது 20%. நமக்கு தேவை 19% தான். சரியா? அப்போ 1% நம்ம மைனஸ் பண்ணணும். சரி, இதில் 1% எவ்வளோ 70. அப்போ 1400ல் 70 போச்சு அப்படின்னா 1330. அப்போது இந்த பார்ட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1330. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்கான் 4096. இந்த ஸ்கொயர் ரூட் தான் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் வரும். சரி, லாஸ்ட் டிஜிட் என்ன 6. 6ல் முடிஞ்சிருந்தா ஒன்று 4ம் வரலாம், அப்படி இல்லைன்னா 6ம் வரலாம். சரிங்களா? சரி, ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணோம். லாஸ்ட் 2 டிஜிட்டை ஒமிட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது 40. 40ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. 36ஓட ஸ்கொயர் ரூட் வந்துட்டு 6. therefore ஒன்று 64, அப்படி இல்லைன்னா 66. சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 65 ஸ்கொயரை கண்டுபிடிச்சிக்கோங்க. எண்டிங் வித் 5 ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 65 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 × 7 42 25. ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ வேணும் 4096. therefore ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64. சரிங்களா? இங்கே நான் மைண்டில் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேதிக் மேக்ஸ் வீடியோஸை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த செஷன் வாங்க. ஏன்னா அது எல்லாமே தெரிஞ்சாதான் இங்கே நான் சொல்லும் பொழுது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் மஸ்ட் இந்த சம்முக்கு. சரி, 64%. 64% ஆஃப் 2500. சரி, அப்போ நான் அந்த 2500ல் 10% 250, 60% கண்டுபிடிச்சி திரும்ப 4% ஆட் பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்துட்டு டைம் ஆகும். அப்போது அதை விட கம்மி டைமில் எப்படி சார் நான் சால்வ் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. 64%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? 64%
64%ன்றது 64 divided by 100 ன்னு சொல்லலாம் சரிங்களா இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா 4 டேபிள்ல பண்ணீங்க அப்படினா 4 1 is 4 6 4s are 24 therefore 64% is nothing but 16 divided by 25 அப்படின்றது தான் ஃபைனலா வரும் அப்போ 16 கீழ 25 into 2500 கீழ 25 இருக்கு இங்க 25 இருக்கு 100 times 100 into 16 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1600 அப்போ இதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1600 ன்னு வந்திருக்கும் சரிங்களா என்னன்னா பேப்பர் பென் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா ஆன்சர் வரும் ஆனா 1 மினிட்டுக்கு மேல போயிடும் சரிங்களா மேக்ஸिमम முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்ல சால்வ் பண்ணுங்க கம்மி டைம்ல ஆன்சரை கொண்டு வரலாம் சரி நெக்ஸ்ட் பார்ட் 2809 இங்க இந்த மாதிரி கொடுத்திருக்கானே இது என்ன சார்னா இதுவும் ஸ்கொயர் ரூட் தான் ஒன்னு 2 மென்ஷன் பண்ணிருப்பான் இல்ல சிம்பிளா கொடுத்திருந்தானா அதுவும் ஸ்கொயர் தான் சரியா ஸ்கொயர் ரூட் தான் சரிங்களா 2809 சரி மைண்ட்லயே சால்வ் பண்ணுவோமா லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 9 இருக்கு 9ல முடிஞ்சிருதா ஒன்னு 3 வரும் அப்படி இல்லனா 7 வரும் நான் இப்ப போர்ட்ல எழுத போறது கிடையாது இங்க நான் எழுதுனாலயா இந்த மாதிரி நான் எழுத போறது கிடையாது இது அப்படியே விர்ச்சுவலா நீங்களே மைண்ட்ல செட் பண்ணுங்க மேல 3 வரும் அப்படி இல்லனா 7 வரும் சரிங்களா லாஸ்ட் 2 டிஜிட் omit பண்ணிறேன் 28 ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5 therefore அப்ப ஆன்சர் ஒன்னு 53 அப்படி இல்லனா 57 அப்போ 55 ஸ்கொயரை கண்டுபிடிச்சிரும் 55 ஸ்கொயர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 6 30 25 ஆனா இங்க 2809 தான் இருக்கு கம்மியா இருக்கு therefore ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 53% சரி 53% இப்போ 53% of 2000 ல 50% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 இன்னும் நமக்கு எவ்வளவு தேவை 3% தேவை இல்ல 1% எவ்வளவு 20 into 3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு 1000 therefore 1000 plus 60 1060 so ஃபைனலா இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னது ஆன்சர் சரி ஆட் பண்ணிரோமா 1060 1330 அங்க என்ன வந்துருச்சு 1600 therefore 0993 therefore the answer என்னன்னு பாத்தீங்கன்னா 3990 ன்னு வரும் சரியா சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பிராக்டீஸ் பண்றோமோ ஒரு நாளைக்கு சாலிடா ஒரு 50 சம்ஸ்ன்றது அதிகமா இருந்துச்சுனா மினிமம் ஒரு 15 to 25 சம்ஸ் ஆச்சும் சால்வ் பண்ணி பாருங்க டெய்லி சால்வ் பண்ண நமக்கு ஈஸியா அந்த ஃபாஸ்ட் வந்துரும் சரிங்களா at the same time வேதிக் மேக்ஸும் நமக்கு தெரிஞ்சிருந்து அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சுனா இன்னும் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா இது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் மேக்ஸிமம் இதுல ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் தான் இருக்கு இன்னும் போக எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சம்மா பாத்துறோம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் டைப் போயிரலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் சம் அடிஷன் மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி பாத்துறோம் நமக்கு ஒரு 10 சம் கேக்குறா அப்படினா அதுல மினிமம் ஒரு 4 to 6 சம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இத பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா இத ஃபாஸ்டா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கத்துக்குவோம் சரி இங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 400 into 5 1500 72 into 12 into 13 ஓகேவா சரி நமக்கு வேதிக் மேத்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன் மல்டிபிள் வித் 5 ஓட ஷார்ட்கட் மல்டிபிள் வித் 5 ஓட ஷார்ட்கட் என்ன இதுல பாதி எடுத்துக்கிட்டு ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுல பாதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 to 5 ரைட்டா 2 to 5 ஒரு 0 plus 1500 plus 75 into 12 என்ன சார் 75 into 12 இது எப்படி மல்டிபிள் பண்றது ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் டெக்னிக் சரிங்களா 75 into 10 plus 2 75 into 10 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 750 75 into 2 எவ்வளவு 150 therefore 750 plus 150 எவ்வளவு 900 இது எல்லாமே வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்திருந்தேன் இன் கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனா வேதிக் மேக்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு இந்த செஷனுக்கு வாங்க சரியா சரி நெக்ஸ்ட் 12 into 13 ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தார் சார் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்றதுக்கு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டை இப்போ நான் சொல்லிடுறேன் சரிங்களா 12 into 13 அப்படின்னும் போது சிம்பிளா என்ன பண்ணிருங்க இந்த 12 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க 12 into 12 எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு 144 plus 12 therefore 156 ஓகேவா நீங்க மல்டிபிள் பண்ணீங்கனாலும் இதே தான் வரும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி வரும்போது ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒண்ணும் கிடையாது இந்த 12 into 13 அப்படின்னும் பொழுது சின்ன நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க 12 ஸ்கொயர் எவ்வளோ 144 ஸ்கொயர் பண்ணிட்டு அதே நம்பரை அந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க 156 வந்துரும் சரியா சரி ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன பார்ப்போம் சரி ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் 13 into 14 சரி
13 into 14 போது சேம் ப்ரொசீஜர் 13 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க 13 ஸ்கொயர் பண்ணினா எவ்வளோ வரும் 169 plus 13 therefore 9 plus 3 12 6 7 8 182 இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஷார்ட்கட் சரியா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட்கட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எனக்கு மல்டிபிள் பண்ணாலே எனக்கு இதோட கம்மி டைம் தான் வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா அதாவது இங்கே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு கம்மி டைமில் வந்துட்டு ஆன்சர் கொண்டு வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இன்னொருத்தருக்கு நார்மலாக மல்டிபிள் பண்ணாலே அவங்க கம்மி டைமில் ஆன்சரை கொண்டு வந்துடுவாங்க அப்போதைக்கு நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க வேதிக் மேக்ஸ் அப்படின்றது உங்களோட மைண்டை டியூன் பண்ணுறதுக்காக தான் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது சரியா நமக்கு எதை யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது எதை யூஸ் பண்ணால் கம்மி டைமில் நமக்கு ஆன்சர் வருதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் சரியா சரி ஓகே இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் therefore இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 156 சரி ஓகே நெக்ஸ்ட் பிரச்சனை இதை ஆட் பண்ணுறது சரிங்களா ஆட் பண்ணுறதுன்னும் பொழுது முன்னாடி சம்மில் நான் எழுதி ஆட் பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்போ நம்ம மைண்ட்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோமா இங்கே 2250 இருக்குது இங்கே 1500 இருக்குது இந்த 250 நான் தனியாக எடுத்துக்கிறேன் இங்கே 2000 இருக்குது இங்கே 1500 இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 மைண்டில் ஸ்டோர் பண்ணிடுங்க சரியா இங்கே எவ்வளோ இருக்குது 250 இங்கே ஒரு 900 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 10 11 1150 வரும் ஆல்ரெடி இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 இருக்குது இப்போது 1150 இருக்குது இதை வேணால் எழுதிக்கோங்க எடுத்தோன்னே மைண்ட் கால்குலேஷன் அவ்வளோக்கா வராது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கோங்க therefore 1150 திரும்ப 156 therefore 6 10 5 6 7 5 6 7 8 4 therefore 4806 is the right answer ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகே இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மு பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும் சரியா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மை அப்படியே ரஃப் ஷீட்டில் எடுத்து ஒரு தாட்டி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மை ப்ரொசீட் பண்ணுவோம் சரிங்களா மேக்ஸிமம் அந்த மாதிரி ரஃப் ஷீட்டில் எடுத்து எழுதாதீங்க எழுதுனீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் டைம் வேஸ்ட் தான் ஆகும் சரியா முடிஞ்ச அளவுக்கு அந்த சம்மை ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுதே அதுலேயே வேல்யூஸை மேக்ஸிமம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல x divided by 2 இருக்குது 35 divided by 12 இருக்குது சரிங்களா இப்போ இங்கே 2 இருக்குது இங்கே 12 இருக்குது இங்கே 6ன்னு வச்சுக்கலாம் இங்கே ரூட் ஆஃப் 25னா 5ன்னு வரும் 5 இருக்குது இங்கே 35 இருக்குது therefore 5 எத்தனை டைம்ஸ்னா 7 டைம்ஸ் therefore 7 divided by 6 therefore ரஃப் ஷீட்டில் 7 divided by 6 மட்டும் எழுதிக்கோங்க into 18 divided by 1ன்னு வச்சுக்கோங்க இது கூட முடிஞ்சால் 6 divided by 6 3 டைம்ஸ்ன்னு போட்டுக்கோங்க into இங்கே 3 square divided by 16 இருக்குது சரிங்களா therefore 3 square எவ்வளோ 9 divided by root of 16 is nothing but another 4 into 3 by 8 முடிஞ்சா இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரஃப் ஷீட்டில் எழுதிக்கோ இதுக்கு மேலே ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது சரியா சரி இப்போ பார்த்துருவோம் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மல்டிபிள் பண்ணணும் 7 3s are 21 into 9 3s are 27 divided by 8 4s are 32 ஓகே இந்த சம்மில் இங்கே நான் ஆப்ஷன்ஸை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் சரிங்களா சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனில் டினாமினேட்டர் 3 இருக்குன்னு பாருங்க சரியா 3 அட் த சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாமே இங்கே ஆப்ஷன் எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது இங்கே உங்களுக்கு ஆப்ஷனை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இது வரும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரியா இதோட ரைட் ஆன்சர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1723 divided by 32 சரி ஓகே இது எப்படி சார் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் நான் இது பண்ணாலும் எனக்கு டினாமினேட்டர் என்ன தான் வரப்போகுது 32 தான் வரப்போகுது சரியா எந்த ஆப்ஷனில் 32 இருக்குன்னு பாருங்கள் சரியா நம்ம நேரம் எல்லாமே எக்ஸாமில் வந்துட்டு டினாமினேட்டர் 32 தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம்னா எல்லாமே 32 தான் கொடுத்துருப்போம் சரியா சரி 32 மிக்சட் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி இங்கே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ 7 2s are எவ்வளோ 14 plus 3 என்னது 17 therefore இங்கே 1 into 7 எவ்வளோ 7 divided by அப்போது இதை மல்டிபிள் பண்ணி இங்கே நான் இதை ஆட் பண்ணால் எண்டிங் டிஜிட் என்ன தான் வரப்போகுது 7 தான் வரப்போகுது therefore இதை மல்டிபிள் பண்ணால் ஏதோ ஒரு வேல்யூ வரும் என்னென்னலாம் எனக்கு தெரியாது சரியா அந்த அளவுக்கு நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு சம்ம பார்ஷியலாகவே ஆன்சர் கொண்டு வர பார்த்துருங்க சரியா ஒரு சம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் நான் ஆன்சர் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும் ஸோ இந்த சம்ம வரும்போது இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ணாதீங்க சிம்பிளாக அந்த ஆப்ஷன்ஸ்லேயே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எதில் வருதோ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிடுங்க ஸோ அப்போ ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா 1723/32 நீங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்று 7 வந்திருக்காது, வேறு ஏதாச்சும் நம்பர் வரும், 6 வரும், 4 வரும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இது ஒரு டைப். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்மும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த செகண்டோட பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுங்கள். சரியா? ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணும்போது நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணால் இந்த சம்மை கம்மி டைமில் அப்ரோச் பண்ண முடியுன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அப்கமிங் சம்ஸில் நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், கம்மி டைமில் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? சரி, ஓகே. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். எடுத்தோடனே பார்ப்பாங்க, ப்ராக்கெட் இருக்குது, 25% ஆஃப் 4700. ஸோ 10% 470. அப்போ 20% மல்டிபிள் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. சரியா? மல்டிபிள் பண்ணிட்டு திரும்ப 25% இல்லைனா 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. அப்போ 4700/4ன்னு சொல்லிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுவாங்க, இங்கே மல்டிபிள் பண்ணுவாங்க. தென் இதை டிவைட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிட்டு மல்டிபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக ஆன்சர் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஆன்சர் வரும். அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? மேக்ஸிமம் இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது? சரி, 23.5 மேக்ஸிமம் எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மாக இருந்தாலும் சரி எல்லா வேல்யூஸுமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்கே கீழே என்ன இருக்குது, 23.5. டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தா 23.5 × 2 தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 47. அப்போ டிஃபால்ட்டாக இந்த 23.5 இங்கே 2 டைம்ஸ், தட் மீன்ஸ் இங்கே என்னென்னா 200ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ 25% ஆஃப் 200 இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? 25% of 200 is nothing but 25% fraction value என்ன 1/4. 1/4 into 200 is nothing but என்னது 50. So 50 into 55. இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். உட்காந்து 25% of 4700 கண்டுபிடிச்சி திரும்ப நீங்கள் இதெல்லாம் மல்டிபிள் டிவைட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் போயிடும். சரி, நெக்ஸ்ட் பிரச்சனை என்னென்னா 55 into 5 என்ன சார் மல்டிப்ளிகேஷன்? 55 into 5 மட்டும் பண்ணிக்கோங்க. 5 5s are 25, 5 is 25, 26, 27, 2750. இது ஒரு பார்ட். அதே மாதிரியே இங்கிட்டு நான் வரேன். சரியா? இதையும் நான் ஃபுல்லாக மைண்டில் தான் போட போகிறேன். கீழே 16 இருக்குது, இங்கே 32 இருக்குது. எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் 200. 35% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 7/20. 7/20 into 200. கீழே 20 இருக்குது, அங்கே 200 இருக்குது. எத்தனை டைம்ஸ் வரும்? 100 டைம்ஸ் வரும். 100 into 7 எவ்வளோ? 700. 700 into 35. That means 35 into 7. 35 into 7 எவ்வளோ? 5 7s are 35, 5 3s are 15, 16, 17, 8. சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? 35% ஆஃப் 3200 16 into 35 is equal to x அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? கீழே 16 இருக்குது, இங்கே 32 இருக்குது. டிஃபால்ட்டாக எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் 200. 35% ஃப்ராக்ஷன் வேல்யூ 7/20. 7/20 ஆஃப் 200 இஸ் நத்திங் பட் என்னது? கீழே 20 இருக்குது, இங்கே 200 இருக்குது. எல்லாமே விர்ச்சுவலாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 20 200 இஸ் நத்திங் பட் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன் 10 டைம்ஸ். இங்கே 7 7 into 10 என்னது 70. அப்போ இதோட வேல்யூ டோட்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 70. 35 into 7. 35 into 7. That means 70 வரும். 5 7s are 35, 7 3s are 21, 22, 23, 24. Therefore இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2450. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 300. ஓகேவா? எந்த அளவுக்கு பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா திரும்பவும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? ப்ளே பண்ணி பார்க்கும்போது இங்கே நான் என்ன உங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதை விட நான் இங்கே வேறு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கண்டிப்பாக கம்மி டைமில் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனு, அடிஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஈஸி தான், ஆனால் என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும். சரி, இந்த சம்மையும் எப்படி கொஞ்சம் ஷார்ட் டைமில் போடுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட் இந்த பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் சரி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை ப்ளே பண்ணி பாருங்கள். சம்திங் யூ லேர்ன். சரியா? சரி, இப்போ பார்த்துருவோம்.
இங்கே 621 இருக்குது, இங்கே 13 இருக்குது, இங்கே 23 இருக்குது, இங்கே 156 இருக்குது. கண்டிப்பாக இந்த 13ம் 23யும் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும். இதுவாக இருக்கலாம் இல்லைனா இதுவாக இருக்கலாம். சரியா? சரி, கண்டிப்பாக இந்த நம்பர் இந்த டேபிளில் டிவைட் பண்ணும். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தோன்னே அப்படின்னா ஆன்சர் தெரியும்னு இல்லை, என்னென்னா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக ஒரு நம்பரை பார்க்கும்பொழுது நமக்கு என்னென்னா இந்த நம்பரை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும், இல்லைனா வராது. அதனால தான் வந்துட்டு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ரீசன் வந்துட்டு இதுதான். சரிங்களா? உங்கள் மைண்ட் டிஃபால்ட்டாகவே இதுதான் அப்படின்றத கரெக்டாக சொல்லும். சரியா? சரி, செக் பண்ணி பார்த்துருவோமா? 23. ஓகேயா? 3யோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 வரும் அப்படின்றத பாருங்கள். சரியா? 3யோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. சரி, இங்கே லாஸ்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணியாச்சு. சரி, அப்போது வெறும் 7 மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக ஆன்சர் வராது. 23 × 10 போட்டு பாருங்கள். 23 × 10 போட்டிங்க அப்படின்னா 230 தான் வரும். 23 × 20 போட்டிங்க அப்படின்னா 23 × 2 எவ்வளோ? 460. அப்போ 460க்கு மேலே தான் இந்த 621 இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே 20, இங்கே லாஸ்ட் டிஜிட் 7 வந்திருந்தால் தான் 1 வரும். தேர்ஃபோர் 27 × 23 போட்டு பாருங்க. சரியா? 7 3s are 21, 3 2s are 6, 7 8, 7 2s are 14, 2 2s are 4, 5. Therefore 1 2 6. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்னது நம்மளோட அப்ரோச்சிங் மெத்தட் ரைட். தேர்ஃபோர் 23 எத்தனை டைம்ஸ்னா 27 டைம்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே நான் வரேன். 13 டேபிள் 156. நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் 13 × 12 தான் என்னது 156. ஸோ இந்த நம்பரை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். தேர்ஃபோர் 27 × 12 தான் என்னது இதோட ஆன்சர். அதே மாதிரியே இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? இங்கே என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும் அதே ட்ரிக்கை தான் இப்போ இந்த சைடும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தா இங்கே கீழே 31 இருக்குது, இங்கே 36 இருக்குது. சரியா? கண்டிப்பாக இந்த நம்பர் எனக்கு கேன்சல் ஆகுற மாதிரி என் மைண்டில் வந்துட்டு சொல்லுது. சரியா? செக் பண்ணி பார்த்துருவோமா? 31ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நியர் டு 900 வரும் அப்படின்னு பாருங்கள். 31 × 30. ஓகேங்களா? தட் மீன்ஸ் 3 3s are 9, 930 வந்துடும். சரிங்களா? சரி, 930 வந்துருச்சு. 930 அப்படின்னும் போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 62. 31 × 2 எவ்வளோ? 62. அப்போ டிஃபால்ட்டாக 31 × 32 என்னது? 992. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 36 இருக்குது. 36ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1332 வரும்னு பார்த்துருவோம். சரியா? இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 6 இருக்குது. இங்கே மேலே என்ன இருக்குது? 2 இருக்குது. 6ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 2 வரும்னு பார்த்தீங்கன்னா × 2 பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைனா × 7 பண்ணலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு இங்கே 30 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1332 இருக்குது. சரியா? நியர்லி 1300. ஓகேவா? அப்போது 36ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1300 கிட்டக்க வரும்னு பார்த்துருவோம். சரியா? 36 × 3 பண்ணி பார்க்குறேன். 6 3s are 18, 3 3s are 9, 10. Therefore 1080 கிட்டக்க வரும் 36 × 30 பண்ணிங்கன்னா. சரியா? இன்னும் எனக்கு இன்னும் இங்கே 1080 தான் வருது எனக்கு. ஆனால் 1332 வரணும். எபோவ் 100 அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு 32 வரத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா 36 × 2 எவ்வளோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 72 தான் வரும். less than 100 தான் வருது. அப்போ டிஃபால்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாசிபிலிட்டி 37 தான். தேர்ஃபோர் 36 × 37 வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோம். சரியா? Therefore 6 7s are 42, 7 3s are 21, 25, 6 3s are 18, 3 are 9, 10. Therefore 2 3 3 1. Therefore 36 37. ஓகேவா? இப்போது இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். சரியா? மேக்ஸிமம் இதெல்லாம் யூனிட் டிஜிட் மெத்தடை வச்சு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 2s are 14. அப்போ லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 4. அதே மாதிரி இங்கேயும் 7 2s are என்னது 14. லாஸ்ட் டிஜிட் என்னது 4. 4 + 4 என்ன பார்த்தீங்கன்னா 8. அப்போது எந்த ஆப்ஷனில் 8ல் முடியுதோ அதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போது அப்ரோச் பண்ணலாம். இந்த சம்மில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1408, 1600, 1608, 1508, 1510. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டை வச்சு இந்த சம்மை நம்மளால் என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த சம்மை ஃபுல்லாக மல்டிபிள் தான் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. இப்போ அப்படியே கொஞ்சம் பார்த்துருவோமே. 27 × 12. 27 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 270. 27 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54. Therefore 270 + 54. 270 + 54. 4 2 3. இதுதான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 37 × 32. Therefore 7 2s are 14, 3 2s are 6, 7 7 3s are 21, 3 are 9, 10 11. Therefore 4 8 1 1 3 2 4. Therefore 8 0 3 4 5 1. Therefore answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 1508. ஓகேங்களா? இது என்ன சார் நீங்களும் இதே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னா நான் என்னதான் ஓகே. Therefore
ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1508. ஓகே ஓகே, லாஸ்ட்டாக இந்த ஒரு சம்மை பார்த்துட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 12 into 4 into 11 plus 231 plus root of 676 minus root of 841 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும். சரியா? ஸோ ரூட் ஆஃப் 676 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26 ஸ்கொயர். 26 ஸ்கொயர் தான் என்னது? 676. ஓகேயா? சரி, அட் த சேம் டைம் 841 ஸ்கொயர் ரூட் என்ன பார்த்தீங்கன்னா 29. ஸோ இங்கே 26, இங்கே 29. சரியா? ப்ளஸ் 231 ப்ளஸ் 11 into 4 44 into 12 சொல்லலாம். அப்படின்னா 12 4s 48 into 11. 48 into 11 அப்படின்னா 48 கீழே என்னது 48 தான் வரப்போகுது. 528. ஓகேங்களா? இல்லை சார் எப்படி கொஞ்சம் போட்டு காமிங்க அப்படின்னா 48 into 11 அப்படின்னும் போது 48 8 12 528 தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ யூனிட் டிஜிட் மெத்தட் செக் பண்ணி பார்த்துருவோம். 8 9 9 + 6 என்னது 15. 5 - 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. எந்த ஆப்ஷனில் 6ல் முடிஞ்சிருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்படி இல்லையா 2-3 ஆப்ஷன் வந்துட்டு 6ல் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? therefore 528 + 231. சரிங்களா? 528 231 + 26 - 29. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 26 29. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெண்டு தான் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே என்ன தான் வரப்போகுது -3. -3 அப்படின்னும் போது இங்கே 3 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 525. therefore 525 + 231. therefore 6 5 5 6 7. therefore ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 756. எங்கே ஏதோ நம்ம மைனஸ் பண்ணணும் ஆட் பண்ணணும் அது இம்பார்ட்டன்ட். சரியா? உட்காந்து இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் இழுக்கும். அதுக்கு பெட்டர் எதை வந்துட்டு பண்ணால் கம்மி டைமில் ஆன்சர் வரும் அப்படின்றது ப்ராக்டிஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த செஷனில் வந்துட்டு கம்மியாக ஒரு 5-6 சம் ஒரு அவ்வளோதான் பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த சம்ஸில் சம்திங் யூ லேர்ன் நியூ அப்படின்னு ஓகே ஓகே இந்த செஷனில் ஒரு லிமிட்டடான சம்ஸ் தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். சரி, அந்த லிமிட்டடான சம்ஸில் சம்திங் புதுசாக நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சரியா? அந்த புதுசாக லேர்ன் பண்ண விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ட்ரிக்ஸை யோசிங்க. சரியா? யோசித்து எப்படி சால்வ் பண்ணால் கம்மி டைமில் நம்மளால் ஆன்சரை கொண்டு வர முடியுன்றதை யோசித்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 15 to 25 சம்ஸாச்சும் சால்வ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.